அதை பார்த்துவிட்டு உற்று நோக்கிவிட்டு நம்ம அந்த வேலை காரியங்களுக்கு சென்றோம் என்றால் அந்த விஷயம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எப்போவுமே திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய வகையிலே இருப்பதால் நம்ம அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். அனுதினமும் நம்ம வேலைக்கு செல்லும் பொழுது காலையிலே வீட்டை விட்டு வெளியே போகிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் நல்ல நிறைஞ்ச நீரை நம்ம நிரப்பி விட்டு அதை பார்த்து விட்டு உற்று நோக்கிவிட்டு நம்ம அந்த வேலை காரியங்களுக்கு சென்றோம் என்றால் அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாகவும் நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். எப்பொழுதும் காலையிலே வெளியே செல்லும் முன் அந்த நிரப்பி வைத்த அந்த நீரை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆனி. இன்றைய சூரிய உதயம் 7:05க்கு, சூரிய அஸ்தமனம் 7:24க்கு. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி திதி முடியும் நேரம் இன்று இரவு 7:30க்கு. அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 12:37க்கு. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:05 8:37 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:16 4:19 வரை. மாலை வேளையில் 6:22 7:24 வரை. ராகு கால நேரம் காலை 11:42 மதியம் 1:14 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:19 5:51 வரை. கூலிகன் காலை 8:37 10:09 வரை. சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் மதியம் 12:37க்கு முடிவடைந்து அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு மறதி, ரிஷப ராசிக்கு ஏமாற்றம், மிதுன ராசிக்கு பரிவு, கடக ராசிக்கு விவேகம், சிம்ம ராசிக்கு சிரத்தை, கன்னி ராசிக்கு குழப்பம், துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சக ராசிக்கு உதவி, தனுசு ராசிக்கு ஊக்கம், மகர ராசிக்கு பொறுமை, கும்ப ராசிக்கு ஓய்வு, மீன ராசிக்கு பயம். சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 7:05 8:06 வரை. புதன் ஓரை காலை 8:06 9:08 வரை. சந்திர ஓரை காலை 9:08 10:09 வரை. குரு ஓரை காலை 11:11 12:12 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:26 3:17 வரை. புதன் ஓரை மதியம் 3:17 4:19 வரை. சந்திர ஓரை மாலை 4:19 5:20 வரை. குரு ஓரை மாலை 6:22 7:24 வரை. நம்ம பொதுவாக கூலிகை நேரம் என்று நம்ம பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா, அது எதற்காக பயன்படுத்த முடியும் என்பதை பார்ப்போம். இந்த கூலிகை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எப்போவுமே திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய வகையிலே இருப்பதால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சுபகாரியங்களாக இருப்பது சிறந்ததாகும். பொதுவாக என்ன மாதிரியான சுபகாரியங்கள் என்றால், நகைகள் வாங்குவது, சொத்து வாங்குவது, சேமிப்பு செய்ய தொடங்குவது, புதிய தொழில் தொடங்குவது, ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த கூலிகை நேரத்தில் பல மடங்கு நம்மளுக்கு அடிக்கடி செய்வதனால அது பல மடங்கு நம்மளுக்கு விருத்தியாகும் அந்த காரியங்கள். அதனாலே கூலிகை நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் செய்யக்கூடாத வேலைகள் என்பது அந்த இறுதி சடங்குக்கு போகிறது மற்றும் கடன் வாங்குதல், மருந்து உண்ண ஒரு நோய்க்கான மருந்து உண்ண ஆரம்பிக்கிறது, இந்த வழக்கு சண்டைகள் எல்லாம் கலந்து கொள்வது, இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடுப்பது அல்லது சண்டைகள் சச்சரவுகளில் போய் கலந்து கொள்வதெல்லாம் அந்த கூலிகை நேரமாக இருந்தால் அடிக்கடி நமக்கு அந்த மாதிரியான சம்பவங்களில் நம்ம பாதிக்கப்படக்கூடும். அதனால தான் இந்த கூலிகை நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்யலாம், இந்த மாதிரியான அசுப காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். நல்ல காரியங்கள் என்றால் திருமணம் கூட நல்ல காரியம், திருமண பதிவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுபகாரியங்கள் தான். ஆனால் அது அடிக்கடி செய்ய முடியாத சுபகாரியங்கள் என்பதை பிரித்து பார்த்து கூலிகை நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் விருத்தி அடையும். தொடர்ந்து என் பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.